வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ். நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு தான் போன வீடியோவில் நாங்கள் போன 2 வீடியோக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம். மித்த கொஸ்டின் சொல்ல முடியலன்னா அதுக்கே உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் வீடியோ இருக்கணும். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்கு ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட் மறக்காம கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பாதி கமெண்ட்டு பாதி வீடியோ காவாசி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து எத்தனை கிலோ இருந்தான்? எத்தனை கிலோ இருந்தியா, எப்போ பிறந்தான், அந்த எப்போ பிறந்தாங்கிறத சொல்லிட்டோம். நாங்கள் புது சப்ஸ்கிரைபர்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தான். மதியானம் 1 மணி இருக்கும், அந்த டைமில் பிறந்தான். தம்பியோட கரெக்டான வெயிட் அப்போ பிறந்தப்போ இருந்த வெயிட் என்ன 3.5 கிலோ இருந்தான். 3.5 கிலோ இருந்தேன். நான் வெளியில் குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள் வெயிட் கம்மியாகும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. வெயிட் கம்மியாகும், அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிக்கும். வெளி காற்றுக்கு வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதாகிக்கும். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கப்புறம் போகலை, செக்கப் போனோம். டாக்டர் வந்து தம்பி தூக்கிட்டு வர சொன்ன அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டியில் இருந்தாங்க. அதனால சரி, அவங்க பகல் டியூட்டிக்கு மாறினதுக்கு அப்புறமா போய் தம்பி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ இருந்தான். தம்பி எப்படி இருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தம்பி நல்லா இருக்கான். தம்பி நல்லா இருக்கான். நல்லா இருக்கான், நல்லா இருக்கணும். நீங்களும் ப்ரே பண்ணுங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அக்கா தம்பியை வச்சுட்டு நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி என் மடியில் இப்படி படுத்திருக்கான், அப்படியே தான் வீடியோ எடுக்கிறேன். அதாவது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மடியில் தான் இருக்கான். அதனால தான் நான் இப்படியே பார்த்தேன். தப்பா நினைக்கூடாது. தம்பி வந்து வீடியோ எடுக்கலாம் நாங்களும் முயற்சி பண்ணி வீடியோ எப்படி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண மாதிரி அழுகிறேன், தூங்குறது, எந்திரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அது ஒர்க்கா இருந்தாலும் சரி, இதுவும் எங்களோட ஒர்க்கு தான். ஒர்க்கா இருந்தாலும் சரி, குழந்தைய பார்த்துக்கிற விதமா இருந்தாலும் சரி, அது என்னோட கடமை. அதே மாதிரி சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நம்ம வீடியோ போடாமே இருக்க முடியாது. அதுவும் என் கடமை. அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டையும் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரியே இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, முனிஜி நீங்கள் வேலைக்கு போவீங்களா மாட்டீங்களா? நான் போயிட்டு தான் இருக்கேன், சொல்லியிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், பீஸ் ரேட்டுக்கு வேலை செய்யறாங்க. அதை வீடியோ எடுத்து போடுங்க. அதையெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க. கம்பெனிக்குள்ள அலவுட் கிடையாது. இப்போ வர விளாக்லேயே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. வெளியே நாங்கள் எங்கே போனோம்னாலுமே யாரையும் காமிக்க மாட்டோம், எங்களை மட்டும்தான் காமிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ஒருத்தவங்களை வீடியோக்குள்ளே இன்வால்வ் பண்ணி அது தேவையில்லாத இஷ்யூ ஆகும். அதனால அங்கே வந்து வீடியோ அலௌட் கிடையாது. அப்படியே இவரை மட்டும் வச்சு எடுக்கிறதுனால அதுக்கும் அலௌட் கிடையாது. வேலை செய்யும் போது செல்ல பார்த்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடும். ஓகேங்களா? அப்போ பாட்டு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எப்போ எடுக்கிறீங்க? கண்டிப்பாக கொஸ்டின் கீழே வரும். ஓகேங்களா? ஃப்ரீ டைமில் எடுப்போம். மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1:30 கரெக்டாக 1 மணிக்கு வரும். சரி, 12 to 1:30 சாப்பாடு டைமுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த வர நேரத்தில் டக்குன்னு வந்து நான் ட்ரெஸ்ஸை மாற்றி சப்போஸ் இருந்தேன் அப்படின்னா 2 பாட்டு எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? டவுட் கிளியரா? இந்த ராஜா தூங்கி இருந்தாருன்னா எடுத்துருவோம், தூங்கல அப்படின்னா அப்படி எனக்கு வேலை கம்மியாக இருந்தால் அன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கு 2 நாளைக்கு இடையில. அதே மாதிரி 2-3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பீஸ் ரேட்டு தானே இல்லைங்களா? எங்கே ஸ்டாக் இருக்கோ அங்கே போய் வந்து தைச்சி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சொல்லுங்கள். அக்கா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா இல்லையா? அக்கா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா இல்லையா? இது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வேலை செய்கிறீங்களே, இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்களா இல்லையா நிறைய கேட்குறீங்க. எப்படி சொல்லிட்டோம்? பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு கேட்கல. ஏன் பண்ணலை அப்படின்னு எனக்கு உடல் ரீதியாக அதை ஏற்றுக்கிறதுக்கும் நான் இன்னும் ரெடி ஆகலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். பட் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா இன்னும் நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்கும். அவங்கள இன்னும் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது தண்ணியிலே இது பண்ணாமல் அவங்கள ரொம்ப இதாக பார்த்துக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணல. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு வர கிளம்பிட்டு அப்படி நான் விலை கழுவுன பாவத்துக்கும் வாசல் கூட்டின பாவத்துக்கும் இன்னைக்கு எனக்கு காய்ச்சல். நான் தான் சொன்னேன்,
நேற்றே சொன்னேன் இந்த வேலையை செய்யாத பேசாமல் இருந்தேன். இன்னைக்கு சரி ஹாஸ்பிட்டல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஃபேமிலி பிளான் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க பண்ணாம இருக்காதே, தப்பு பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் இந்த சொல்லிட்டு இப்படி இருக்குங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பர் டியூப் போட்டுக்கணும்னு சொல்லி அது போட்டு விட்ருங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணலை. ஓகேங்களா? பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை. மெயின் ரீசன் அதுதான், பார்த்துக்க வந்து ஆள் இல்லை. ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து அவங்க தான் உங்களோட உண்மையான அப்பா அம்மாவான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இருங்க அது சொல்லுவோம். ஒரே நிமிஷம் இருங்க, அதை வந்து சொல்லுவோம். அதுக்கு இடையில இன்னும் 2 கமெண்ட் இருக்கு. இந்த நார்மலாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸும் பார்க்குறீங்க, லாங் வீடியோ கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, லாங் வீடியோவில் இருக்கிறது தான் நாங்கள் ஒரிஜினல். ஓகேங்களா? இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இவர் பேசுகிறாரு அப்படின்னா, இதுதான் ஒரிஜினல் வாய்ஸு, இதுதான் ஒரிஜினலாக நம்ம பேசுகிறது லாங் வீடியோவில். நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ, ஒன்று அது இவருக்கு தோணியிருக்கும், இல்லை எனக்கு தோணியிருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, காசுக்காக இப்படியெல்லாம் கேவலப்படுத்திக்கிறீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட நேர்லேயே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, எனக்கு ஏதாவது டைம், அதாவது மைண்ட் அப்செட்டாக இருந்தால் நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன், கொஞ்சம் மைண்ட் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற அப்படிலாம் அவங்க சொல்லும்போது, அதுக்காக சும்மா ஒரு கண்டென்ட், ஒரு புருஷ பொண்டாட்டி காமெடியை பேசி இந்த மாதிரி தான் பேசணும். எங்களுக்குள்ளதானே ஹேட். அதனால வந்து அதுக்காக டைம் பாஸ்க்காக அந்த மாதிரி பேசி வீடியோ போடுவோம். மற்றபடி ரியல் லைஃப்ல பார்த்தா ரியலாகவே நாங்கள் அப்படிதான் பேசிக்குவோம். அதுதான் உண்மையாகவே ரியலாகவே அப்படி பேசுவேன். அதில் வந்து நான் ஹேட் ஆக போகிறதும் கிடையாது, நான் அதனால 2 பேரும் ஒருத்தர் தான் ஹேட்லாம் ஆகிக்க மாட்டோம். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சார் பழகி போச்சு 8 வருஷத்துல எங்களுக்கு. ஆமாம் சரி ஓகே. 9 வருஷம் ஆச்சுப்பா. சரி 9 வருஷம் ஆச்சுப்பா. அதே மாதிரி இந்த எப்படி சொல்றோம்னா, இந்த வீடு உங்க சொந்த வீடா? இதை நிறைய என் வீட்டை காலி பண்ண வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி இன்னொரு தடவை கேட்காதீங்க. வீட்டுக்காரங்களும் வீடியோ பார்ப்பாங்க, வீட்டை சொந்தமாக்கிடுவாங்க, வீட்டை காலி பண்ணுங்க முதலன்றாங்க. வீடு சொந்த வீடு கிடையாது. இது வந்து நம்ம வாடகை வீடு தான், 5 ரூபா வாடகை. ஓகேங்களா? வாடகை வீடு தான். இதை வந்து ஹெட்லைனாக போடப்படும், இது வந்து எங்க வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதை வந்து அடுத்தடுத்து கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வெளியே இருந்து வீடியோ எடுக்கும் போதும் உள்ள இருந்து வீடியோ எடுக்கும் போதும் புதுசா வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் வந்து ஏன்னா இவ்வளோ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால எல்லாருமே சரி அவங்கவுங்க சொந்த வீடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கு. சரி ஓகே. இது என்ன சொல்லுங்க? இது அதாவது எலாஸ்டிக் பெல்ட் போட்டிருக்கீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்குறீங்க. போடலாம். அதாவது இவங்க மொட்டையா சொல்லாதீங்க, தெரியாது உங்களுக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து சஸ்மிதா பேஜ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நம்ம மீஷோ ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நிறையா விளாகில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழேயும் வந்து அந்த ஐடி வந்து நான் போட்டிருந்திருக்கேன். அதில் வந்து இப்போ தம்பி டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த பெல்ட்டு, ஹிப்பு பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் துணி வச்சு கட்டுவாங்க. துணி வச்சு கட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பின்னாடி வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி மீஷோவில் தேடி பார்க்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெல்ட்டு நம்ம கரெக்டாக நம்ம ஜஸ்ட்லேருந்து கீழே ஹிப்பு நம்ம ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பெல்ட்டு, நம்ம அப்படியே வந்து ஃபேண்ட்டு மாதிரி போடுற மாதிரி பெல்ட். ஃபேண்ட்டு கிடையாது, ஹிப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு. அது வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அது நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான். நம்ம ரொம்ப இறுக்கி கட்டி அதில் அவங்க தொப்பை குறையுமான்னு கேட்குறாங்க. கிடையாது, நமக்கு அந்த பெல்லி வகுறு வெளியில தெரியாது, உள்ள அமுத்தி கொடுப்போம். இப்போ இவங்க போடுறாங்கன்னா இவங்க பிரெக்னெண்டா இந்த இது பண்ண நார்மல் டெலிவரி துணி கட்ட பொதுவா இதை யூஸ் பண்ணா வகுறு கொஞ்சம் உள்ள போகும். பட் தொப்பை குறையுமான்னு கேட்டா தெரியாது. தொப்பை குறையுமான்னு கேட்டா தெரியாது. இப்போ நான் வந்து எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போ நம்ம பச்சை உடம்பு அப்படிங்கும் போது கட்டணும் அப்படின்னா வயிறு உள்ள போயிடும், காத்து போறாது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் சொல்றது தான். என்னால் அது கட்ட முடியல அப்படிங்கிற கோசரம் தான் இதை போடுறேன். இது எவ்வளோ நாள் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, உண்மையாலுமே இது ஏன் வந்து இத்தனை கொஸ்டின் எனக்கு வருது அப்படிங்கிறது தெரில. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நல்லா ஹாஷாகவே எழுதியிருந்தாங்க, அவங்க பேரை நான் படிக்கலை. அவங்கள ரிப்போர்ட் பண்ணி அவங்க ஐடி வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனாலும் கமெண்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன்.
உண்மையாலுமே உங்கள் அப்பா அம்மா தானா, உண்மையாலுமே உங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா இத்தனை வீடியோவில் நாங்கள் போடலை, அதனால உங்களுக்கு டவுட் வருது, தப்புன்னு சொல்லலை நாங்கள், ஓகேங்களா. இத்தனைக்கும் வளகாப்பு வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா அம்மா வந்து எல்லா விளாக்லேயுமே இருப்பாங்க. ஒரு சில விளாகில் இருக்க மாட்டாங்க, ஒரு சில விளாகில் வந்து கம்பல்சரி இருப்பாங்க. இப்போ சஸ்மிதா அதுலேயும் எம்பிஎஸ் ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் விளாகில் ஒரு சில நேரம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தம்பி குளிக்க வைக்கிறதுக்கு வந்து அம்மா தான் வராங்க, சரிங்களா. அதாவது உண்மையான அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவங்க தான் உண்மையான பம்மனை நான் பர்த் சர்டிஃபிகேட் தான் கொண்டு வந்து காமிக்கணும். அதுலேயும் அந்த ஹாஷா எழுதியிருந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ நீ சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இருந்திருக்கும்ல, ஃபேமிலி ஃபோட்டோ, அதை கொண்டு வந்து நீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அப்படி நான் போட்டு என்ன இல்லை, அதாவது அவங்க அம்மா அப்பா அவங்க தாங்கிறதுல இந்த பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே, பொய் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, அவங்க தான் அம்மா அப்பா, சரிங்களா. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பாலும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்காக நாங்கள் போய் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பான்னு காமிக்க முடியுது. ஒரிஜினலாக அவங்க தான் அம்மா அப்பானா அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும், அவங்கள தான் காமிக்க முடியும். அவங்களோட சின்ன ஒரு வீடியோ நான் அக்கா கிட்ட கேட்ட கேள்வி, இந்த கேள்வி கூட கேட்டிருக்கேன், அந்த வீடியோ கிளிப் கூட உங்களுக்கு நான் இதை ஆட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க வாயில இருந்தே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரு. அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் இது ஃபுல்லாக பாருங்கள். அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டிங்லேயோ நடுவுலையோ கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியை இவர் எங்கள் அப்பாட்ட கேட்டார், எங்கள் அப்பா பதில் சொல்லியிருக்காரு, சரிங்களா. இங்கே வருங்க, நீங்கள் தான் உங்களோட உண்மையான அப்பா அம்மாவான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் தானே உங்களோட அம்மா அப்பா? இல்லை, தவிட்டுக்கு வாங்கிட்டு இருந்தாங்களா போதுங்களா? ஐயோ பிரியா தவிட்டுக்கு ஆதரவுக்காக தூக்கிட்டு அந்த பக்கி இல்லை. என்ன எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க. உண்மையாலுமே நீங்கள் எல்லாரும் சின்ன வயசில் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா, அதை போடுங்க நம்புகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சாடு இருக்கு தெரியலையா? ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது, தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனை நாள் போடல இல்லை, அதனால அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த டிவி அவங்க வயலே சொல்லிட்டாங்க, தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்துருந்தானு சொன்னாங்க. என்னுடைய மூக்கு இருக்குது பாருங்க, எல்லாரும் என்னோட மூக்கு இருக்கு, என்னோட கண்ணு இருக்கு. கலர் மட்டும் தான் அவங்க அம்மா மட்டும் லைட்டா. எங்க ஆத்தா பக்கத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்து போடுறேன், எங்க அப்பாவோட அம்மா பக்கத்துல அப்படி ஒரே மாதிரி இருப்பா சொல்லுவீங்க. சரி, நான் டிவி ஸ்டார் இல்ல வச்சிருங்க, கண்டிப்பா வந்து அதை பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா அவங்க அதாவது உங்க மாமியார் வீட்டிலேருந்து வர்றாங்க, மற்றவங்க எல்லாரும் வராங்க, ஏன் உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவும் வரவே இல்லைங்கிற கொஸ்டின் மறுபடியும் கேட்டே இருக்கிறீங்க. 2-3 தடவை மறுபடியும் கேட்டே இருக்கீங்க. அம்மா அக்கா வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க, வேலை ஃப்ரீ இருக்கிற டைம் அம்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வர நேரம் நம்ம விளாக் எடுக்க முடியல, நான் மட்டும்தான் இருப்பேன். சப்போஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்கள பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம விளாக் எடுக்கிற அன்னைக்கு அவங்க வந்தால் தான் விளாக்ல எடுப்போம். இடையில வந்தாங்கன்னா அவங்க விளாக் எடுக்க மாட்டோம். சப்போஸ் ஒரு வேளை அவங்க என்ன வேலை வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் அக்கா வந்து வரல, ஒரு மனக்கசப்பு, அதனால வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வரல, குழந்தை பிறந்ததுக்கும் வரல. அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதாவது அவங்கவுங்க பிரியம் அவங்கவுங்க பிரியம். ஓகேங்களா. அடுத்து என்ன கொஸ்டின்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கீங்களா? நான் எடுத்து வச்ச அந்த 4-5 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இருங்க. தம்பி வந்து எங்கே பிறந்தான் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் தம்பி பிறந்தான். ஆமாம், நான் ஒரு வீடியோ எதையும் பார்த்தேன், அது ஃபேஸ்புக்கில் அந்த கமெண்ட் பார்த்தேன், எதில் பார்த்தேன்னு தெரியல. யூடியூப்பில் நல்ல வருமானம் வருது, இன்ஸ்டாவில் நல்லா வருமானம் வருது, ஆனால் உங்களுக்கு பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருந்தேன். அது ஃபேஸ்புக்கில் தான் கேட்டிருந்தேன், பட் நான் இதில் ரீப்ளை பண்ணேன், பட் இதில் பார்க்க வாய்ப்பு இருந்தேன். அதாவது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்பித்தான் என் பிள்ளைய நான் கொண்டு இங்கிலீஷ் மீடியம் வருமானம் வந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளை அவ்வளோ வருமானம் வந்தால் தான் நம்ம போய் சேர்க்கணும் அவசியமே இல்லை. ஆல்ரெடி நான் இதெல்லாம் இல்லைனாலுமே என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கலாம், ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் நல்லா தான் படித்தேன், கோச்சிங் நல்லா தான் இருந்துச்சு. அதனால என் பிள்ளையும் எப்பவும் போல கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை எனக்கு காசே இருந்தாலும் இல்லை, ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே எனக்கு யூடியூப்பில் இன்கம் எல்லாத்துலேயும் இன்கம் அப்படியே கொட்டுனாலும் என் பிள்ளை அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் முடிப்பேன். நாளைக்கு என் பையனையும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவேன்,
சரிங்களா? ஏன் நீங்க கவர்மெண்ட்னாவே ரொம்ப இலக்காரமா பாக்குற மாதிரி இருக்கு? அதாவது இதே இது கொஸ்டினை தான் இவனுக்கும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல இத்தனை வருமானம் வருது, ஏன் கொண்டு போய் ஜிஹெச்ல காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஹெச் ஏன் கவர்மெண்ட்ல கொடுக்குற எல்லா அதாவது வேணும். இலவசமெல்லாம் வேணும், ஆனா கவர்மெண்ட்ல மட்டும் பார்க்கணும். அதாவது பார்த்தா தப்பான கண்ணோட்டத்தை பார்த்தா எல்லாமே தப்பாக தான் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு ஓகேன்னு அவங்க இருக்கப்பட்டவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இப்போ நான் ஜிஹெச் போக அது என்னோட விருப்பம். உங்களுக்கு பிடிக்கலையே, அது உங்களோட விருப்பம். அதையே எங்ககிட்ட வந்து உனக்கு வருமானம் வரல பிள்ளை, ஆனால் வருமானம் வருது வர நான் பிச்சை எடுக்கிறேன், பிச்சை எடுக்காமல் இருக்கிறேன், என் பிள்ளை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காம வீட்டிலே கூட வச்சுக்க, அது என்னோட பிரியம் தானே. அது இப்படி கேட்கும் எனக்கே ஏன் இத்தனை வருமானம் வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாதா? இல்லை வருமானம் வருதுன்னு அவர் தான் மாதம் சம்பளம் கணக்கு போட்டு எனக்கு கொடுக்குறாருன்னு தெரியல. பட் இந்த கொஸ்டின் கேட்டது வந்து அவர் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கு நான் ரீப்ளை கூட பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் தேவையில்லாமல் பேசுவேன். எச்சா டென்ஷன் ஆனது, நான் பேசவே இல்லை, விட்டுட்டேன், டிலேட் பண்ணிட்டு. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ எங்க குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்க படிக்க எப்பவுமே ஒரே மாதிரி வாழணும் அப்படிங்கிறத என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். காசு இருந்தால் ஒரு வாழ்க்கை, காசு இல்லைன்னா ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் வாழணும், இதுதான் நிரந்தரமான வாழ்க்கைங்கிறத என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா மன நிம்மதியா இருக்கும், அது எங்களுக்கு போதும். ஓகேங்களா? அங்க போய் கட்டிட்டு 80,000 70,000 அந்த மாதிரி கட்டிட்டு ரொம்ப இது பண்ணும். அதுவும் இல்லாம அது ஹாஷா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு தேவையில்லாம பாப்பா நல்லா தான் படிக்கிறா. குட்டி தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் சேர்ப்போம். தம்பியை வந்து அங்கதான் சேர்ப்போம். தம்பி ஜிஹெச்ல தான் பிறந்தான், நல்லபடியா பிறந்தான். பெரிய ஜிஹெச் பெருச்சுவாளையமா திருப்பூர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல தான் பிறந்தான். நல்லபடியா பிறந்தான். அவங்களோட இதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நாங்க போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். டாக்டர் இருந்தாலும் சரி, நர்ஸா இருந்தாலும் சரி, நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த விளையாட்டு வந்து இதோட முடிச்சுக்கலாம். நீங்க இன்னொரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்? அந்த இது எடுத்துக்கிறோம்ல, அது எது? தம்பிக்கு அம்மாவும் அக்காவும் கொலுசு எடுத்தாங்கல்ல, அது வந்து என்ன வெயிட்ல எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க தான் எடுத்தாங்க. நாங்க அந்த விஷயத்துல அவங்க எடுத்தாங்க, அது அவங்களோட விட்டு அதுக்கு அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு நான் கேட்கல. இவ்வளோ கிராம் எடுத்தான்னு நாங்கள் எடுத்திருந்தா கண்டிப்பாக அதை நாங்கள் விழாவரையே சொல்லிடுவோம். அவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா அது வந்து அப்பா அம்மாவோட இது இல்லைங்க, அது அவங்களோட எடுத்தாங்க. அவங்க நம்மள கேட்கணும்னு அவசியமும் இல்லை. தாத்தா பாட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா சந்தோஷமா நம்ம வாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதை ஏன் போய் கிராஸ் கேள்வி கேட்டு எத்தனை கிராம் என்னன்னு கேட்டு கணக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். கூட பாப்பாவுக்கு எடுத்தாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? கூட தானே வந்தாங்க, பார்க்கலன்னு இருப்பீங்க. கண்டிப்பா இல்லை, கூட தான் வந்தாங்க. வேற நாங்கள் வந்து வீடியோக்காக தான் அந்த கடைக்கு போனோம். அதனால வீடியோ எடுத்துட்டு இருந்தனால நாங்கள் அதை வந்து கேர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது எங்களோட முழு கவனம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீடியோ கேட்டிருக்கிறாங்க, அதனால வீடியோக்காக இந்த கடை ப்ரமோஷனுக்காக நம்ம போயிருந்தோம். ஓகேங்களா? சரி, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். நீங்க இப்படி ஏதாவது கேட்டிருப்பீங்க, அதனால நாங்க பதில் சொல்லியிருக்கோம். கேள்வியில கேட்கல, வேற இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அது வந்து தனியாக தான் வீடியோ சொல்லணும். அப்படியா? பாய் கேள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஓ, அது கேட்டிருக்காங்களா? சரி, கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து தனியாவே நாங்க அந்த இது வச்சு கண்டிப்பா வந்து சொல்றோம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்பன் பாயிண்ட் இருக்கும், மறக்காம பாயிண்ட் கொடுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் டாடா. எம்பிஎஸ் ஃபேமிலிலையும் விளாக் போட்டு தான் இருக்கேன், அந்த விளாகையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.